ಹರಿಬೋಲ್ ದಂಡೋತ್ನ ನಾವಂದು சில பக்திவினோத் ಠಾಕೂರ್ಗೆ ಶರಣಾಗತಿ புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். ಶರಣாகತಿக்கு 6 அங்கங்கள். பணிவு, தைன்யதா. பணிவு சொன்னால் அகங்காரம் விடுறது, சேவை பண்ணுறது. ஆத்ம நிவேதனை சொன்னால் நான் எனக்குள்ள பாவம் விட்டு எல்லாம் பகவானுக்கு உள்ளது, அந்த மாதிரி வாழ்வது எப்போவுமே. 3வது கோப்திரத்துவ வர்ணனா சொன்னால் பகவான் தான் இந்த உலகம் நடத்திட்டு இருக்காரு, அந்த பாவம் வச்சு எப்பவுமே வாழ்வது. 4வது அவசிய ரக்ஷிபே கிருஷ்ணா விஸ்வாச பாலனை. கண்டிப்பாக பகவான் கிருஷ்ணர் என்னை காப்பாற்றுவார், அந்த பாவம் வச்சு வாழ்வது. 5வது பக்தி பிரதிகூல பாவ வர்ஜன அங்கீகாரம். பக்திக்கு இடைஞ்சில் உள்ளது, விரோதமானது விடுறது. 6வது பக்திக்கு அனுகூல மாத்திரம் காரியங்களை சேர்ப்பார். பக்திக்கு அனுகூலமான காரியங்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் கொண்டு வருது. இது 6 பாத்தி கீர்த்தனைகளை எழுதிட்டு பஜன லாலசா, பக்திக்கு நமக்கு எப்படி ஆசை இருக்கணும், அதுக்குள்ள 11வது கீர்த்தனை இன்னைக்கு பாட போகிறேன், படிக்க போகிறேன். குருதேவ் கிருபா பிந்து தியா கோரோய் தாசே तृणापेक्षा तिहीना सकल सने बल दया करो निज माने स्पृहाहीना गुरुदेव कृपा बिंदु दिया करो दासे तृणापेक्षा तिहीना. குருதேவ் உங்கள் கருணைக்கு ஒரு துள்ளி கொடுத்துட்டு உங்கள் இந்த தாசனுக்கு புல்லு போல பணியை கொடுத்துடுங்க. எல்லா சைக்கணும், அதுக்குள்ள ஒரு பலம் கொடுங்க. எனக்கு பௌத்திக ஆசைகள் இல்லாத போல பண்ணிடுங்க. சகலே சம்மான கரித்தே சகதி தேஹோநாத் ஜதா ஜதா तभी तो गायब हरि नाम सुखे अपराधा हो बेहता गुरुदेव कृपा बिंदु दिया करो दासे तृणापेक्षा தீனா. ஏன்னா எனக்கு எல்லாருக்கும் நான் மதிப்பு கொடுக்கணும், அந்த ஒரு சக்தி கொடுங்க குருவே. யதாயத்த யார் யாருக்கு எப்படி எப்படி மதிப்பு கொடுக்கணும், அப்படி அப்போதான் நான் ஹரிநாமம் சுகமாக பண்ண முடியும், அபராதம் இல்லாமல் பண்ண முடியும். கபே ந கிருபா லபியாயே ஜன கிருதார்த்த ஹோயிபே நாத சக்தி புத்தின ஆமியதி தீன கரமோரே ஆத்மசாதா गुरुदेव कृपा बिंदु दिया करो दासे तृणापेक्षा तिहीना. எப்போ என் வாழ்க்கை உங்களுக்கு கருணை கிடச்சிட்டு ஒரு எனக்கு திருப்தி வந்துடும் வாழ்க்கையில். இப்போ என்ன இது வேணும் அது வேணும் அது வேணும், திருப்தி வந்துடும். எனக்கு சக்தி கிடையாது, புத்தி கிடையாது, நான் ரொம்ப கீழே உள்ளவன். எனக்கு உங்களுக்கு சேவக்க நான் எடுத்துட்டு உங்களை போலே பண்ணிடுங்க. योग्यता विचारे किछु नाई पाई तुम्हारा करुणा सारा करुणा ना होइले कांदिया कांदिया प्राण ना राखी बोआरा गुरुदेव कृपा बिंदु दिया करो दासे तृणापेक्षा तिहीना. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. தகுதி யோக்கியத்தை பார்க்கப்போனா என்கிட்ட எந்த தகுதி கிடையாது, உங்களுக்கு கருணை தான் நம்பியிருக்கேன். கருணை கிடைக்கல சொன்னால் கண்ணீர் போட்டு போட்டு இந்த உயிரை வைக்க மாட்டேன். இப்படி கீர்த்தனை முதல்ல இந்த கீர்த்தனை நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கு, குரு கிட்ட எப்படி போனோம். அது சிக்ஷா குரு இருந்தால் சரி, தீக்ஷா குரு இருந்தால் இவர் வேறு அவர் வேறு இல்லை, ஒரே ஆசை. என்ன ஆசை?
அந்த நமக்கு நம்ம சிக்ஷா குரு ஒருத்தருக்கு எடுத்திருக்கோம், தீக்ஷா குரு ஒருத்தருக்கு எடுத்திருக்கோம் சொன்னால் அவர் கருணை கிடைக்கணும். என்ன முதலாவது கருணை? நம்ம புல்ಲು ಬೋಲೆ ಪನಿ ವರ್ಣದೆ ತೃಣಾದಪಿ ಸುನಿಚನ ತರೋರಿಯೋ ಸಹಿಷ್ಣು ಅಮಾನಿನ ಮಾನದೇನ ಕೀರ್ತನೀಯ ಸರಾಹರಿ. அது என்ன சைத்தன்ய மகாபிரபு சிருஷ்டாஷ்டகத்தில் 3வது ஸ்லோகம் எழுதியிருக்காரு. அது நம்ம வாழ்க்கையில் எப்படி இங்கே சொல்லி கொடுத்துட்டு அது குரு கருணை வச்சு தான் கிடைக்கும். அது 2 பேர் சிக்ஷா குரு தீக்ஷா குரு 2 பேர் கருணை வச்சு தான் நமக்கு பணி வரும். என்னதுக்கு பணி வரும்? நம்ம அவருக்கு சேவை பண்ணுவோம். சேவை பண்ணாமல் கருணை எப்படி, இந்த பணிவு எப்படி வரும்? 2வது சகிப்புத்தனம், பொறுமை. அதே போல பௌத்திக ஆசைகள் இல்லாத போல ஆகுது. இந்த உலகத்தில் ஆசைகள் இல்லாத போல எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கறது. பட் என்ன, யார் யார் எந்தெந்த நிலைமையில் இருக்கார், ஒரே டைப் மதிப்பு எல்லாரையும் கொடுக்க முடியாது. அப்படி நம்ம வாழும்போது என்ன ஆகும்? நம்ம அறியாம சுகத்தில் பண்ண முடியும், அபராதம் இல்லாமல் பண்ண முடியும். இப்போ எப்போ அந்த மாதிரி கருணை எனக்கு காட்டுவீங்க குருதேவே? நான் திருப்தி ஆகிடணும் வாழ்க்கையில். பக்தி வந்தால் திருப்தி ஆகும். நமக்கு இந்த உலகத்தில் தாரித்திரம் இருக்காது. திருப்தி இல்லாதவன் தான் தாரித்திரம். குருக்கிட்டே நம்ம பலம் காட்டுறதுக்கு போகக்கூடாது. குருக்கிட்டே நம்ம புத்தி யூஸ் பண்ணக்கூடாது. சரணாகதி, சக்தி புத்தி ஹீனா, பணிவாக போகணும். கலியுகம் மக்கள் குருக்கே சொல்லிக் கொடுக்க வந்துட்டுருப்பாங்க. நேற்று ஒரு ஃபேமிலி ராய்ப்பூர் சொல்லி ஊரில் வந்துருந்தேன், சத்தீஸ்கர் சொல்லி மாநிலம். உங்களை அங்கே வரலையா சொன்னார். நான் உங்கள் ஊர் மக்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. நான் படிக்கிறதுக்கு அங்கே வரல சொன்னேன். நான் ஒருத்தருக்கு நேரடியாக சொன்னேன். நான் 8-10 வருஷம் முன்னாடி அங்கே ஒரு பாகவத்தை பண்ணிவிட்டு, நாக்பூர் மகாராஷ்டிராவில் பாகவத்தை பண்ணிவிட்டு ராய்ப்பூர் பண்ணேன். அங்கே போனால் எனக்கு பார்க்க வர ஆளெல்லாம் எனக்கே சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் ஒருத்தர்கிட்ட நம்ம குரு சாதுக்கு சொல்லி போவோம், ಅವ್ರಿಗೆ தோசை பார்க்கறது இல்லை, ಅವ್ರಿಗೆ சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணிட்டு நம்ம பக்தி வளர்ச்சி ஆகாமல் இருக்கு. அவனுக்கு குறை இருந்தால் சரி, தூரம் இருங்க. அது விட்டு அவனுக்கு திருத்திடுவோம் சொல்லி பண்ண இதுதான் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. நம்ம குரு கருணை, உண்மையான கருணைன்னா குரு எப்படி இருக்காரு அப்படி நமக்கு பண்ணுறது சொன்னால், குரு பகவான் ஸ்ரீ ராதாகிருஷ்ணனுக்கு மஞ்சரி, நமக்கே குரு தான் திருப்பி மஞ்சரி பண்ண முடியும். நமக்கு தகுதி கிடையாது, உண்மைதான். பட் அந்த குரு கருணை வச்சு கண்டிப்பாக நமக்கு நம்ம வாழ்க்கைಗೆ நோக்கம் கிருஷ்ண பிரேமம் கிடைக்கும். நம்ம குருக்கு முழுசாக சரணாக தயார் இருக்குமா? நம்ம குருக்கிட்ட பக்தி கிருஷ்ண பிரேமம் சொல்லி போக தயார் இருக்குமா? யோசனை பண்ணுங்க. ஹரி போல் தண்டோம்.